வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நேர்களே, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு இயற்கையான மருத்துவ முறையில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்தால் கெட்ட கொழுப்புகள் கரையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அடி வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் கரையும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க, ஐயா, ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகுது. உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா வாய்வுகள் அதிகமாக ஏற்படுது. அதனால் இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான இயற்கை மருத்துவம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இப்போது ஏன் கெட்ட கொழுப்பு வருது உடலில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது பசிக்காக சாப்பிட்ட காலங்கள் போய் ருசிக்காக சாப்பிடக்கூடிய காலங்கள் உருவாயிருச்சு. இதில் ஏகப்பட்ட ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் வறுத்தது, பொரிச்சது, மசாலா உணவுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா துரித உணவுகள், அதுக்கப்புறம் நிறைய ரசாயனங்கள் போட்ட உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ்கள், இப்படி அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரி உணவுகள், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகள், முக்கால்வாசி உணவுகள் பெரும்பாலும் அதாவது ஹோட்டல் மற்றும் இடங்களில் காணப்படக்கூடிய அனைத்து உணவுகளிலும் பெரும்பாலும் முக்கால்வாசி இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவுகள் தான் நம்ம உட்கொள்கிறோம். அப்போது கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிட்டு ஃபைபரை நமக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் கெயின் அதிகமாகுது. உடம்புல எந்த இடத்துல பார்த்தாலும் கொழுப்புகள் சேர்ந்துருது. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் என்னென்னா, நாம் இனி ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடும் காலங்கள் வந்தால் மட்டுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடி வராமல் நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ள முடியும். இது முன்னோர்கள் செஞ்சாங்க, நாம் செய்ய மறந்துட்டோம். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடித்தாங்க, அதையும் நம்ம மறந்துட்டோம். அதனால் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு உணவே பெருசாக தேவையில்லை. எப்படி தேவைன்னா, பசி எடுக்கும்போது அவன் புசிச்சானாவே நோய்கள் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உணவேனா வேண்டாமா யாக்கைக்கு அப்படின்ற திருக்குறள் நீங்கள் பறிச்சிருப்பீங்க. அந்த மருத்துவ குறளில் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்கிற மருத்துவ குறள் எங்குமே மருத்துவத்தை பற்றி இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். நிறைய பேர் குறள் படிச்சிருப்பீங்க. அந்த குறளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பதிவு செய்யலை. அதாவது இந்தந்த மருந்துகளை சாப்பிடுங்கன்னு சொல்லலைன்றது உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன். இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இமேஜில் ஃபுல்லாக வரும் பாருங்கள். அந்த குறள் தான், மருந்தென வேண்டாமாம் ஏக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு மனுஷனுக்கு மருந்தே வேண்டாம், அதற்கு பதில் அந்த மனிதன் உணவுகள் மூலமாகவே எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ செய்யுள் எழுதின திருவள்ளுவரே அவர் எழுதின அந்த மருத்துவ செய்யுளில் இந்த வார்த்தையை முக்கியமாக குறிப்பிடுறாரு. மனுஷனுக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துல அவர் மருந்தே எழுதலை. ஆனால் ஒன்று எழுதினாரு, அந்த மனிதன் பசிக்கும் போது புசிச்சால் மட்டுமே போதுமானது அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணார். அப்படி பண்ணாவே நோய்கள் வராது, மருந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டார். புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய உடலுக்கு நோயை வர வைக்கணும் அப்படின்னு தான் நம்மளால தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரோக்கியதாசுடைய உடம்புல நோய் வரணும்னா ஆரோக்கியதாஸ் தான் காரணம்னு சொல்கிறேன். எப்படி நோய் வரும்? கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டா நோய் வந்துடும், பசிக்காமல் சாப்பிட்டா நோய் வந்துடும். சரிங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயற்கையான உணவுகளை சாப்பிட்டா நோய் வந்துடும், உழைப்பு இல்லாமல் இருந்தால் நோய் வந்துடும், பசிக்காக சாப்பிடாம ருசிக்காக சாப்பிட்டா நோய் வந்துடும். புரிஞ்சிங்களா? அப்போது நோய் வருவதற்கும் நான் தான் காரணம், நோயை குணமாக்கி கொள்வதற்கும் நான் தான் காரணம் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அப்போது உடலில் இவ்வளோ கெட்ட கொழுப்புகள் இருக்குது. அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கணும். அடிவேறு தொப்பை கரைக்கணும்.
உச்சந்தலை உள்ளங்கால் வர ரத்த நாளங்களில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைக்கணும், ஆட்டில் இருக்கிற கொழுப்புகள் கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற காய்கறி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னென்ன காய்கறின்னு பார்த்துருவோம் வாங்க. நேரிலே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்பூசணி இருக்குது, அதாவது திஷ்டி பூசணிக்காய் இருக்குது. இது கொழுப்புகளை கரைப்பதற்கும் உடல் உஷ்ணத்தை சரி பண்ணுவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் ரத்தம் தூய்மையாக இருக்கும் முக்கியமான ஒரு காய்கறி. இங்கே எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன், இங்கே கொத்தவரங்காய் வச்சுருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னாக்க கொழுப்புகளை மிகவும் அற்புதமாய் கரைக்கக்கூடிய கோவக்காயும் வச்சுருக்கேன். இதிலிருந்து நம்ம எப்படி நம்ம உடலில் உள்ள கொழுப்புகளை கரைச்சி உடலில் உள்ள ஃபேட் கொழுப்பை கரைச்சி அழகாக லீனாக ஆக முடியும், அடிவயிறு தொப்பை கரைக்க முடியுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த வெண்பூசணியை காலை இரவு 2 நேரமும் பார்த்திங்கன்னா 100 கிராம் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க, அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி இந்த சாறை மட்டும் எடுத்து 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. அப்படி குடிக்கும்போது உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறும், அதே மாதிரி நல்லா ஜீரணமாகும், சிறுகுடல் பெருங்குடல் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகும், சிறுகுடல் பெருங்குடல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், கல்லீரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், உடலில் உள்ள உஷ்ணம் தனியும், பித்தம் தனியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானமாகவும், முக்கியமாக எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கோ அதெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், பிபி உள்ளவங்க சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு அருமையான காய்கறி தான் பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி. சரிங்களா? இதை ஒரு நாளைக்கு 2 முறை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என் கையில் இருக்கிறது கொத்தவரங்காய் லெமன். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்ட பின்னாடி மதியம் 1 மணி நேரம் கழித்து 10 கொத்தவரங்காய், பெரிய லெமன் இருந்தால் 1/2, சின்ன லெமன் இருந்தால் 1, இது 2ஐயும் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதையோடு மிக்சியில் போடுறீங்க. போட்டு அப்படியே அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி இந்த 2 ஸ்பூன் சாறு அந்த குடிக்கலாம். அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை இதை குடிச்சிங்கன்னா நரம்புகள் வலிமையாகும். அதே மாதிரி பேரலைஸ் உள்ளவங்களுக்கு இதுதான் கொடுப்போம். ஏன்னா ரத்தம் உறைதல் சரியாகும், ரத்தம் கசிதல் சரியாகும், நரம்பு நாளங்கள் வலுவடையும். அதே மாதிரி நுரையீரலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகும், நுரையீரலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், சளி வெளியேறும். சரிங்களா? உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான காய்கறி பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் லெமன். இது 2ஐயும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மதிய நேரத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவக்காய். இந்த கோவக்காயை ஒரு நாளைக்கு 2 முறை காலையில் 5 சாயந்தரம் 5 எடுத்துக்கலாம். இது பச்சையாகவே கடிச்சு மேட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி அந்த சாறை குடிக்கலாம். இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர இருக்கிற கொழுப்புகள் கரையும், கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டி லிவர் சரியாகும், கல்லீரலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், சிறுங்குடல் பெருங்குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், மலவாயில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, நாக்கிலிருந்து வாசன வாயு இருக்கிற புண்கள் ஆற்றும். அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சியை தரும், எந்த இடத்துல கொழுப்புகள் இருந்தாலும் கரைக்கும், முக்கியமாக அடிவயிறு தொப்பை காணாமல் போகும். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 3 வேளையும் கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சியை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கொழுப்புகளை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கஞ்சியை குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காம்பினேஷன் உள்ள இந்த உணவுகளோடு சேர்த்து அந்த 3 வேளை கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாம். ஒரு சிலருக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கொடுத்தா டிசென்ட்ரி ஆகும், அது மாதிரி சரியாயிடும். ஒரு சிலர் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த கஞ்சி குடிக்கும்போது உடல் உஷ்ணமாகும். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் சூடு. அந்த சூடை தணிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த வகையான ஜூஸ்கள் உங்களுக்கு பெரிதும் உதவும். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூடு, ஆனால் நீங்கள் குடிக்கிற இந்த ஜூஸ்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். அப்போ இதுக்கு இன்பேலன்ஸ் ஆயிரும், சரிசமம் ஆகிடும். உங்கள் உடம்புக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. சரிங்களா? யூடி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாயிடும். ஒரு இதெல்லாம் பிடிக்கலன்றவங்க கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை எடுத்துன்னு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு மோர் ஒரிஜினல் தயிரை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி சிலிப்பி வெண்ணெய் எடுத்துட்டு அந்த
மோரில் வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதில் தேவையான அளவு உப்பு போட்டு மோரை நிறைய குடிங்க. அல்சர் இல்லாதவங்க, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க, ஏன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கலாம் நீங்கள் இளநீ குடிச்சிடக்கூடாது. அதுவும் ஃபிஷ்ஷாக இருக்கிறவங்கலாம் இளநீ குடித்தாக்க ரொம்ப வெடிச்சிடும். அல்சர் இருக்கிறவங்கலாம் இளநீ குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்று குடிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை குடிக்கும்போது தாராளமாக இளநீயை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தோசைக்காய், அதாவது வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய உடலில் உள்ள உஷ்ணங்கள் கண்டிப்பாகவே தணிஞ்சிடும். 3 வேளையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்திங்கனாவே உங்களுடைய கொழுப்புகள் எல்லாம் நார்மல் ஆகிடும். நிறைய பேருக்கு இது குணமாக்கி பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட, சரிங்களா, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கேன். ஒரு சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக பேசுங்க, தெளிவாக புரிகிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக தான் பேசியிருக்கேன். வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய உணவுகள் இது மாதிரி மாறி போச்சு. அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிடுங்க. உடலுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானது. இயற்கையோடு சேர்ந்து வளங்க, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.